கிறிஸ்தியேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளிலும் கூட ஒரு மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஸோ இப்போ ஏற்படுத்தின ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொண்டு இந்த நாள் பாடத்துக்குள் நம்ம கடந்து செல்லலாம். அதுக்கு முன்பாக அடியன் சார்ந்திருக்கக்கூடிய வெள்ளூர் சபையிலுடைய அனைத்து பரிசுவான்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சகோதரர் தீபன் மற்றும் மேலன் சகோதரி ஜாயினுடைய அன்பின் வாழ்த்துக்களும் கூட உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ தேவன் இந்த ஒரு அருமையான முன் அறிவிப்போடு இந்த ஒரு பாடத்துக்குள் நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு சகோதரர் சொன்ன மாதிரி ஏ லோன்லி ஸ்பேரோ ஆன் த ஹவுஸ் டாப். இதை தமிழ் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டின் மேல் தனித்திருக்கும் ஒரு பறவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னா இந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பறவை லோன்லியாக நம்ம இருக்குது. ஸோ அந்த லோன்லியாக இருக்க அந்த பறவையினுடைய அந்த ஒரு மனநிலை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு வீட்டு மேலே ஒரு தனி வீடு, அந்த தனி வீட்டில் டாப்பில் ஒரே ஒரு பறவை மட்டும் உக்காண்டிருக்கு. அப்படின்னா அதனுடைய மைண்ட் எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு ஏக்கத்தோட, ஏதோ ஒரு ஆசையோட, சோகத்தோட என்ன பண்ணுறது அந்த பறவை இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி பைபிளில் ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் எழுதின ஒரு சங்கீதம் தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போகிறோம். இந்த வார்த்தை பைபிள் இருக்கிற அந்த வசனத்தில் எடுக்கப்பட்ட வார்த்தை தான். எந்த வசனம் அப்படின்னு பார்த்தோம்னா, வசனம் வாசிக்கலாம். 102 சங்கீதம் 7 வசனம். சங்கீதம் 7 வசனம். நான் நித்திரையில்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல இருக்கிறேன். ஒரு நிமிஷம். மறுபடியும் அந்த வசனம் வாசிக்கலாம். 102 சங்கீதம் 7 வசனம். 102 சங்கீதம் 7 வசனம். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். ஸோ இந்த 102 சங்கீதத்தை எழுதணும் எப்படி எழுதினார் பார்த்தீங்கன்னா, நான் நித்திரை இல்லாமல், தூக்கம் இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கிற ஒரு குருவியை போல இருக்கிறேன் அப்படின்றார். அப்படின்னா ஒரு பறவை வீட்டின் மேலே தனியாக இருக்குது, அதுக்கு என்ன இல்லாமல் இருக்குது? தூக்கம் இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பறவை இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படி இந்த வசனத்தில் என்ன புரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பறவைக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோன்லினஸ் இருக்குது, ஒரு தனிமை இருக்குது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு தனிமையில் இருந்தவர் இந்த சங்கீதத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எழுதுறார். அப்படின்னா பொதுவாகவே இந்த லோன்லினஸ் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? இந்த லோன்லினஸ் அப்படின்னா இப்போ இந்த உலகத்தில் நிறைய பேர் இந்த ஒரு லோன்லினஸ்ல நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. இந்த லோன்லினஸை, இந்த ஒரு தனிமையை டாலரேட் பண்ண முடியாமல் நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க.
அவனால் என்ன பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சுச்சுவேஷனை ஜெயிக்க முடியாமல் நிறைய பேர் லைஃப் ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான ஒரு முடிவுக்கு போயிடுது. தனியாக சாப்பிட்டுக்கிட்டு, தனியாக தூங்கிக்கிட்டு, தனியாக யோசிச்சுக்கிட்டு, தனியாக அவங்க லைஃப் ரன் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல முடிவு வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா இப்படி அப்படி ஒரு லைஃப் தேவையா நமக்கு? இப்படி இருக்கிறத விட என்ன பண்ணிடலாம், நம்ம செத்துலான்ற ஒரு மைண்டுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா உலக ஜனங்கள் போயிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த மாதிரி உலக ஜனங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிட்டு இருக்கிற இந்த டைமிங்கில் உலக ஜனங்களே தங்களை என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க. எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும், உன்னால் என்ன பண்ண முடியும், இந்த ஒரு சூழ்நிலையை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சில கோட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அந்த தனிமையிலேருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்துக்களை வச்சு முடிஞ்ச அளவுக்கு ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் அது மெஜாரிட்டி பீப்புள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதில் தோற்று போயிட்டு அவங்களோட லைஃப்பை நம்ம முடிச்சுக்கிறாங்க. ஆனால் ஜனங்க ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த ஒரு தனிமை என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறாங்க வெளியே வர்றதுக்கு. ஆனால் இங்கே பேசிட்டு இருக்கிற இந்த சங்கீதக்காரன் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ட்ரீமான ஒரு துயரத்தில், எக்ஸ்ட்ரீமான ஒரு கஷ்டத்தில், எக்ஸ்ட்ரீமான ஒரு சோகத்தில் ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதத்தை எழுதணுமான்னு அப்படின்னு நமக்கு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை தெளிவாக இருக்கு. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் ஒரு குருவியை போல் இருக்கிறேன் அப்படின்னா இந்த 102ஆம் சங்கீதத்தை யார் எழுதியிருக்கணும்? யார் எழுதியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த 102ஆம் சங்கீதத்தை யார் எழுதலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவீது எழுதுன மாதிரி எந்த ஒரு நமக்கு ப்ரூஃப் இல்லை. ஆனால் இந்த சங்கீதத்தை யார் எழுதினார்னே தெரியல. அதுதான் இங்கே விசேஷம். இந்த சங்கீதத்தை யார் எழுதினார்னே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த சங்கீதம் எழுதுறதுக்கு முன்னாடி யார் எழுதினார்னு சில இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க தெரியுங்களா? ராக தலைவனுக்கு ஒப்புவித்ததுன்னு சங்கீதம், தாவீது பாடின சங்கீதம் அப்படின்னு அப்படியே அதே நேரத்தில் மோசே சில நேரத்தில் அப்படியே பாடின சங்கீதத்தை நம்ம ரெக்கார்ட் பண்ண போடுறோம். இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இந்த 102ஆம் சங்கீதத்தை எடுத்து பார்த்தா யார் எழுதுனதாமா அது அங்கே வாசிக்கலாம் பாருங்க. அந்த அந்த ஒரு முன்னாடி இருக்கிற அந்த இன்ட்ரோடக்ஷனு. துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். ஆக்சுவலி 102ஆம் சங்கீதம் யார் எழுதின சங்கீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். அப்படின்னா இந்த சங்கீதம் எழுதணும் எப்படியாப்பட்டவராக இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப துயரத்தில், ரொம்ப துக்கத்தில் தேவன்கிட்ட அவருடைய வியாகுலத்தை என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா ப்ரேயரில் என்ன பண்ணியிருக்காரு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அது யார் எழுதினார் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியல. ஆனால் பிரதர்ஸ் என்ன சொல்கிறாங்க, கமெண்ட்ரி என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த சங்கீதம் எந்த டைம் பீங்கில் இருக்கிறவங்க எழுதியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன் போய் அடிமையாக இருந்தாங்க இல்லையா? எத்தனை வருஷம் அடிமையாக இருந்தாங்க பாபிலோனில்? 70 வருஷம் அடிமையாக இருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த 70 வருஷம் அடிமையாக இருக்கக்கூடிய அந்த முடிவு கால டைமிங்கில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு தீர்க்கதரிசி இந்த சங்கீதத்தை எழுந்திருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே 102ஆம் சங்கீதம் நீங்கள் பைபிள் எடுத்து வாசிங்க. 102ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல வாசிங்க. 102ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலை போலிருக்கிறது, புல்லை போல் உலர்ந்து போகிறேன். அப்படியே வாசிங்க தொடர்ந்து. கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் போதும். அப்போ இந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது சீயோனை திரும்பி எடுப்பித்து கட்டுறதுக்கும் தேசம் மறுபடியும் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தேவனுடைய கட்டுப்பாட்டில் வர்றதுக்கான ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வசனங்கள் பேசுது. அப்படி எந்த டைமிங்கில் இந்த ஒரு சங்கீதம் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்தில் ரொம்ப செழுமையாக சந்தோஷமாக இருந்த அந்த டைமிங்க்கு அப்புறமா பாபிலோன் ராஜா நேபுகத்நேசர் அடிமையாக போயிட்டாங்க பார்த்தீங்களா? அடிமையாக போயிட்டு அந்த 70 வருஷம் அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பாபிலோனில் எக்ஸ்ட்ரீமான ஒரு கஷ்டத்துக்குள்ள அப்படின்னா போயிட்டு இருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு ட்ரையல்ஸ், இது வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு உபத்திரவத்தை நம்ம பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டைமிங்கில் இருந்துச்சு. ஸோ அப்படி இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இஸ்ரேல் ஜனங்கள் போயிட்டு இருக்க அந்த டைமிங்கில் எவ்வளோ வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம். பட் இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசத்தில் வந்திருந்து நிறைய ராஜாக்கள் வந்து அவங்கள கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் பெரிய ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இவங்க போல.
ஸோ ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எவ்வளோ வருஷம் பார்த்தீங்கன்னா 70 வருஷம். 70 வருஷம் அவங்க பாபிலோனில் போய் அடிமையாக இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய மனசு எது மாதிரி பாழா போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேசம் எப்படி பாழா போச்சோ அதே மாதிரி ஒரு மனசு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு நிலம் பாழா போன மாதிரி இவங்களுடைய நோக்கம், இவங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் பண்ணிச்சு பாழா போயிடுச்சு. என்ன சுச்சுவேஷன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70 வருஷம் நீங்கள் பாபிலோனில் சிறை இருப்பீங்கன்னு சொன்ன உடனே இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாமே அடிமைத்தனத்துக்குள்ள 70 வருஷம் அங்கே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபிலோனில் அப்படியே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வந்துட்டே இருக்கும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு எப்போ 70வது வருஷம் வரும், எப்போ இந்த 70வது வருஷம் வரும்போது மறுபடியும் நம்முடைய தேசத்துக்கு போவோன்ற ஒரு எதிர்பார்ப்பு யாருக்கிட்ட இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு இருந்துச்சு. அப்படி இந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு இப்படி இருக்கும்போது இதே மாதிரி தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லிட்டு இருந்தா, இந்த பாபிலோன் நீங்க என்ன பண்ணுவீங்க, அடிமையா போவீங்க. இந்த பாபிலோன் அடிமையா போயிட்டு அந்த 70 வருஷம் முடிஞ்ச உடனே மறுபடியும் நீங்க என்ன பண்ணுவீங்க, சொந்த தேசத்துக்கு நீங்க வருவீங்கன்ற விஷயம் தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்டிருந்தாலும் இவங்களுடைய எதிர்பார்ப்பு அந்த 70 வருஷமா உள்ள இருக்கும்போது எப்போ அந்த 70வது வருஷம் வரும், பாபிலோன் நம்ம வெளியே போவோன்ற எதிர்பார்த்துட்டு இருக்க டைம் பீங்கள சடனா யார் வராருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 70 வருஷம் முடியும் போது கோரேஸ் ராஜா வராரு. வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பாபிலோன் அட்டாக் பண்ணி பாபிலோன் தேசத்தை யாருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போயிடாருன்னு பார்த்தீங்கன்னா, கோரேஸ் ராஜாவோட கட்டுப்பாட்டில் கொண்டு போயிடாரு. கோரேஸ் ராஜாவோட கட்டுப்பாட்டில் கொண்டு போயிட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய அடிமைத்தனம் அப்படி எங்கேருந்து எங்கே போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாபிலோன்ல இருந்து மேதோ-பெர்சியா சாம்ராஜ்யத்து கட்டுப்பாடில் போயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ளே போன அந்த இஸ்ரேலுடைய மனசு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவனோட எதிர்பார்ப்பு எப்போ பாபிலோன் விட்டு வெளியே போய் நம்ம சொந்த தேசத்துக்கு போகணும்னு எதிர்பார்த்துருந்தவங்களுக்கு என்ன ஒரு வெளியே தெரிய ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு விடுதலையே இல்லை, மறுபடியும் இன்னொரு தேசத்தில் என்ன தான் போகணும் நம்மன்னு தெரிஞ்சிச்சு, அடிமையாக தான் போகணும்னு தெரிஞ்ச உடனே அந்த டைம் பீங்கில் ஏறக்குறைய எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஹோப்லெஸ் இல்லாமல் போயிடுச்சு, ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸ்பெக்டேஷன் இந்த 70 வருஷம் எப்போ முடியும்னு எதிர்பார்த்துருந்தவங்க அந்த 70 வருஷம் முடியும் போது மறுபடியும் இன்னொரு சாம்ராஜ்யத்துக்கிட்ட அடிமையாக போகும்போது அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீணாக போயிடுச்சு. அதே நேரத்தில் இவங்களுடைய அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் மறுபடியும் தேசத்துக்கு போய் நல்லா மறுபடியும் தேவனை தொழுதுக்கொள்ளும்னு நினைச்சிட்டு அந்த ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி மாதிரி நம்ம இந்த ஒரு சம்பவம் இருந்துச்சு. அப்படியே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தொடர்ச்சி அப்படியே பாபிலோன்ல இருந்து மேதோ-பெர்சியா சாம்ராஜ்யத்துக்குள்ள போறாங்க. அவங்களுடைய மனசு எல்லாம் உடஞ்சி போச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஹோப் 70 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து அந்த ஒரு காலப்பகுதியிலிருந்து மறுபடியும் தேசத்துக்கு போகின்ற ஒரு நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜனங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாத ஒரு டைம் பீங்கில் மிகப்பெரிய ஒரு சோதனையாக போயிடுச்சு. அவங்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த நம்பிக்கை மேலே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தேசத்தை பார்த்தாங்க பார்த்தீங்களா, கானான் தேசத்தை, அதாவது இஸ்ரேல் தேசத்தை, தேவனுடைய ஆலயத்தை பார்த்த ஜனங்கள் அந்த 70 வருஷம் அந்த ஜென்ரேஷனே போயிட்டு இருக்கோம். கரெக்டா இல்லைங்களா? அந்த 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 ஜென்ரேஷன் அழிஞ்சு அடுத்த ஜென்ரேஷனுக்குள்ள வந்திருக்கோம். ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த 2வது ஜென்ரேஷன் வந்த ஜனங்களுக்கு அந்த முந்தின ஆலயம், அந்த ஒரு இஸ்ரேல் தேசனுடைய மகிமை எக்ஸ்ட்ரீமாக தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருக்காது. பட் போக 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 அவங்களுடைய ஹோப் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபுல்லாக டவுனுக்குள்ளே போயிட்டு ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்குறாங்க. அவ்வளோதான், மறுபடியும் என்ன பண்ண முடியாது, நம்ம தேசத்துக்கு போக முடியாது. அடுத்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம், பாபிலோன் சாம்ராஜ்யம் அடிச்சு நொறுக்கிட்டு இந்த சாம்ராஜ்யம் வந்திருக்குன்னா கண்டிப்பாக இந்த சாம்ராஜ்யம் நம்ம அடிமைகள் தான் இருக்கணுன்ற விஷயம் எவ்வளோ வருஷம்னு தெரியல. ஏன்னா பாபிலோன்ல 70 வருஷம் இருப்புன்னு தெரிஞ்சிச்சு எரேமியா தீர்க்கதரிசனம் மூலமா. ஆனால் அடுத்த சாம்ராஜ்யத்தில் எவ்வளோ வருஷம் அடிமையாக இருக்கணும்னு யாருக்கு தெரியாது, இஸ்ரேலுக்கு எக்ஸாக்டாக நம்ம தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கத்தில், மிகப்பெரிய ஒரு ஹோப்லெஸ்ஸான ஒரு கண்டிஷன்ல, ஒரு துயரத்தில் இருந்த அந்த டைம் பீங்கில் பேசப்பட்டது தான், பாடப்பட்டது தான் அந்த சங்கீதம். ஆனால் இந்த மாதிரி ஹோப்லெஸ்ஸான ஒரு கண்டிஷன், முற்றிலும் நொறுக்கப்பட்ட அந்த கண்டிஷனில் இருக்கும்போது ஒன் ஃபைன் மார்னிங் கோரேஸ் ராஜா கிட்ட ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. காலையில் எந்திரிச்ச உடனே கோரேஸ் ராஜா கிட்ட வந்த ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் உங்க சொந்த தேசத்துக்கு நீங்க திரும்பி போலாம் அப்படின்னு சொல்லும்போது செத்து போன கண்டிஷன் அந்த நம்பிக்கை எப்படி இருந்திருக்கும் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு?
எப்படி இருந்திருக்கும் அந்த ஹோப்? மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிராக்கிளான ஒரு சம்பவம் நடக்குது. இம்பாசிபிளான விஷயம் பாசிபிளா இருக்கு. யாருடைய லைஃப்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் லைஃப்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோரேஸ் ராஜா என்ன மட்டும் சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க போங்கன்னு மட்டும் சொல்லலை, போற நீங்க உங்களுக்கு என்னென்ன வேணும், கல் வேணுமா, மரம் வேணுமா, பொருள் வேணுமா, எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறேன், எடுத்துட்டு போங்க. இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு, இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை நேற்று நைட்டு வரைக்கும் யாருக்கு தெரியாது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய மைண்டுக்குள்ளார ஒரு நம்பிக்கையே இருந்திருக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கிடைச்ச ஒரு விஷயம், இஸ்ரவேல் ஜனங்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தோட, மிகப்பெரிய ஒரு ஆரவாரத்தோட, மிகப்பெரிய ஒரு அந்த ஒரு வாஞ்சியோட என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவங்க சொந்த தேசத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க. இந்த சொந்த தேசத்துக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விண்ணப்பம் செஞ்சவரும் கூட. ஏன்னா மிகப்பெரிய ஒரு துக்கம், ரொம்ப துயரம், அந்த துயரத்தின் மத்தியில் தேவனுக்கு பட்ட ப்ரேயர். ஸோ இந்த ப்ரேயரில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனசு என்ன பண்ணுறது நமக்கு நல்லா தெரிய வருது. அப்படின்னா யாராக இருக்கும் அப்படின்னு பிரதர்ஸ் என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ரி என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, ஒருவேளை டேனியலாக இருக்கலாம், இல்லை நெஹேமியா இருக்கலாம், இல்லை ஜெரேமியாவாக இருக்கலாம். அப்படி யாரோ ஒரு தீர்க்கதரிசி அந்த அந்த டைம் பீங்கில் ஹோப்லெஸ்ஸான ஒரு கண்டிஷன் இருக்கும்போது தேவன்கிட்ட என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அவருடைய மனசை ஊற்றிருக்கிறாரு. ஸோ அப்படி ஊற்றும் போது அந்த அந்த ஒருவேளை இந்த ப்ராஃபட் அங்கே இருக்கும்போது, இந்த கஷ்டத்தில் இருக்கும்போது திடீர்னு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குல்ல, எப்படி இருந்திருக்கும் இவருக்கு? மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஹோப்லெஸ்ஸான ஒரு கண்டிஷனில் ஹோப் கொடுக்குற மாதிரி, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவம் தேவன் என்ன பண்ணார்னா அவங்க லைஃப்பில் செஞ்சார். அப்படின்னா இந்த லோன்லினஸ், ஆக்சுவலாக இந்த ஒரு தனிமையான ஒரு சூழலை தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு, அவ்வளோ பெரிய தேசமாக இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு லோன்லினஸ் கொடுத்தாரு. எங்கே எடுத்துன்னு போயிட்டு பாபிலோன் எடுத்துன்னு போயிட்டு. ஏன் கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் யாரு, அவருடைய மகிமை என்ன, அவருடைய ஆசீர்வாதம் என்ன, அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நான் படிச்சா இருந்துச்சு. இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் தனிமையில் போயிட்டு தேவனோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க, தேவனை பற்றி தேவனோட ரொம்ப உறவாடினவங்க, தேவன்கிட்ட ரொம்ப ரிலேஷன்ஷிப் அதிகமானவங்க யார் இருக்கிறாங்க? எக்ஸாம்பிளுக்கு, இந்த லோன்லினஸ் சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த உலகத்தில் இது வந்து ரொம்ப டஃப்பாக பார்ப்பாங்க, ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனாக பார்ப்பாங்க உலக ஜனங்கள். ஆனால் இந்த லோன்லினஸ் தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய ஒரு டைம், மிக ப்ரீஷியஸான டைம். அதில் சூப்பரான ஒருத்தர் கிங் டேவிட். அவர் கிங்ஷிப்புக்கு வரத்துக்கு முன்னாடி தேவன் அவரை ட்ரெயின் பண்ணுறாரு. என்ன ட்ரெயின் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஆகிறதுக்கு என்னென்ன கேரக்டர் தேவையோ அந்த தேவையான அந்த ஒரு கேரக்டரை மோல்ட் பண்ணுறதுக்கு தேவன் எந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய லோன்லியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே வச்சுருக்கிறார். அந்த சூழ்நிலை அவர் கொண்டு போக வச்சு அந்த கிங்கான உட்காரக்கூடிய கேரக்டர் என்னென்ன கேரக்டரோ அதெல்லாம் ரெடி பண்ணி என்ன பண்ண பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்து உட்கார வைக்கிறார். அப்படின்னா இந்த கிங்கா போய் உட்காரத்துக்கு முன்னாடி அவருக்கு தேவைப்பட்டுச்சு அந்த லோன்லினஸ். அது தேவனோட ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுக்கு, தேவனோட ரொம்ப பேசுறதுக்கு, தேவனோட ரொம்ப ரிலேஷன்ஷிப் அதிகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு டைமாக இருந்துச்சு அவருக்கு. யார் இல்லை, சுற்றி யாருமே இல்லை, யார் மட்டும்தான் கூட இருக்குது, தேவன் மட்டும்தான் கூட இருக்கிறார். இப்போ பேசணும்னா யார்கிட்ட தான் பேசி ஆகணும், அவர் தேவனை தான் பேசி ஆகணும். அவருடைய கஷ்டத்தை சொல்லலாம், யார்கிட்ட தான் பேசி சொல்லி ஆகணும், தேவனை தான் பேசி ஆகணும். அவர் தேவன் அவருக்கு ஒன்று செஞ்சிருப்பார் இல்லையா, பிளஸ்ஸிங்கான ஒரு விஷயம். சவுல் அங்கே கொல்ல நினைக்கும் போது அதை காப்பாற்றிருப்பார் இல்லையா, மறுபடியும் ஒரு தனிமையில் போயிட்டு யாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லியிருக்கணும், தேவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அப்படி இந்த டைம் பீயிங் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு மோல்டிங் ப்ராசஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது டேவிட்க்கு. அதுக்கப்புறம் தான் எங்கே வந்து உட்காந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிங்காக வந்து உட்காந்துருக்கிறார். அதே நேரத்தில் இதே மாதிரி ஒருத்தர் லோன்லினஸ் அனுபவிச்சவர் யாரா இருக்கும்? யோபு. சூப்பர். யோபுட லைஃப் கூட ஒரு மிகப்பெரிய எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கு, ஒன்று தேவன் கடைசியாக தனியாக உட்கார வச்சு மிகப்பெரிய ஒரு லெசனை புரிய வச்சிட்டாரு.
மிகப்பெரிய ஒரு லெசன். அந்த மாதிரி ஒரு லெசனு நல்லா சந்தோஷமா இருக்கும்போது கூட யோபுக்குனா இருக்காது. அந்த ஒரு லெசன் கிடைச்சிருக்காது, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போனது தேவனுடைய மகிமையான ஒரு வல்லமை என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, அவருடைய படைப்புகளை பற்றி தேவன் என்ன பண்ண காமிச்சாரு. ஆனால் அதே நேரத்தில் இவர் யார்? யோசேப். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். தனிமையான ஒரு சூழ்நிலை, குழியில் போட்டாங்க. எங்கே போய் அடிமையாக இருக்கிறாரு? இப்போ எகிப்தில் போய் அடிமையாக இருக்கிறாரு. தேவன் மோல்டு பண்ணுறாரு. ஒன்றா இருக்கும்போது எல்லாரும் இருக்கும்போது டெவலப் ஆன கேரக்டரை விட சரியான விட்னஸ், சரியான கேரக்டர் யோசேப்புக்கிட்ட அப்படின்னு சொன்ன எந்த கேரக்டர் சொல்லலாம்? யோசேப்புன்னு ஒரு பெக்குலர் கேரக்டர் இருக்கு இல்லையா? அது என்ன கேரக்டர்? அது யூத் ஸ்டேஜில் இருந்த யோசேப்புக்கு தன்னை காத்துக்கிட்டது. அதான் எப்படி சொல்லணும், கற்பு. ஒரு யூத் ஸ்டேஜில் எந்த அளவுக்கு கற்புள்ள கேரக்டரை காமிக்கின்றத எங்க போய் தான் காமிச்சார் அவரு. ஒரு தனிமையா இருக்கக்கூடிய அந்த ஒரு கண்டிஷன் தான் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு டைம் என்ன பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா காமிச்சாரு. இன்னி வரைக்கும் மிகப்பெரிய எக்ஸாம்பிள் யோசேப்பு காமிச்ச அந்த ஒரு விட்னஸ். அது அந்த அந்த சூழ்நிலை கிடைக்காம அது தெரிஞ்சிருக்குமா? அது இன்னைக்கு நம்ம பேசியிருக்கோம், ப்ரீஷியஸாக பார்த்துக்க முடியுமா? அப்படின்னா அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு ட்ரையல்ஸ், அந்த தனிமையில் அவர் மோல்டு ஆனார் பார்த்தீங்களா? மோல்டு ஆகிட்டு பின்னாடி அவர் எங்கே வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்துக்கு வந்தார். அப்படி பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்துக்கு வர்றதுக்கு என்னென்ன கேரக்டர் தேவன் அவருக்கு மோல்டு பண்ணுமோ அந்த டைமிங்கில் அது எல்லாத்தையும் மோல்டு பண்ணி அதுக்கப்புறம் வெளியே கொண்டு வரார். அப்படின்னா வேற யார் சொல்லலாம்? வேற யாரெல்லாம் சொல்லலாம்? மோசே இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தணும்னா அவர் எங்கே போய் ஆகணும்? எங்கே போய் தான் ஆகணும்? அந்த 40 வருஷம் வனாந்தரத்தில் போயிட்டு நல்லா மோல்டு பண்ணிட்டு கொண்டு வரணும். அந்த லோன்லினஸை தேவன் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணுறாரு. அந்த லோன்லினஸ்னால் அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா அதிகமாக வளரும். வேற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோசிச்சு பார்க்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜான் எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் ஜான் ஆக்சுவலாக சகோதரனோட கூட இருக்கும்போதோட ரெவலேஷன் எதிர்பாரான்னு நமக்கு தெரியல. ஆனால் எங்கே இருக்கும்போது தான் ரெவலேஷன் வர எழுத முடிச்சு பார்த்தீங்கன்னா பத்மத்தீவில் அவர் போயிட்டு அங்கே ஜெயிலில் வைக்கும்போது தான் அங்கே தான் அவரால் ஃப்ரீயாக எதாவது எழுத முடிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் அவருக்கு விஷன் காமிச்சு ரெவலேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடிச்சு. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தேவன் ஏன் அலோவ் பண்ணுற பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெக்குலியரான ஒரு சுச்சுவேஷன். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு. இந்த டைமில் நம்ம திரும்பி பார்க்கலாம் எல்லாருடைய லைஃப்பில் தேவன் மிகப்பெரிய ஒரு பாத்திரம். ஆபிரகாம் எடுத்துக்கலாம். எல்லா தேசத்தை விட்டு நீ போ அப்படின்னாரு. சொந்த லோத்தும் இல்லை, தனியாக என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா போனார். போனதுக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு ஜென்ரேஷனை பண்ணிடுறேன் பார்த்தீங்கன்னா அவர் மூலம் உருவாக்குனார். அப்படின்னா தேவன் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு தேவனுடைய வேலைக்காக பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமா யாராச்சும் தேவன் வச்சிருந்தாருன்னா அவங்கள தேவன் ஃபர்ஸ்ட் எங்கே கொண்டு போவார்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோன்லியான ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே கொண்டு போயிட்டு அவங்களை எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி மோல்ட் பண்ணி என்ன பண்ணிடுறேன் பார்த்தீங்கன்னா அடுத்து எடுத்துன்னு வர வெளியில். ஸோ அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக ப்ரீஷியஸான விஷயம், ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம், ப்ரீஷியஸான டைம். அந்த டைமில் தேவன் எதிர்பார்க்குற மாதிரி வணையிற மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா மிகப்பெரிய பிளஸிங்ஸ் தேவன் அப்படின்னா அவங்க நம்ம லைஃப்பில் நம்ம கொடுப்பார். அதே மாதிரி உண்மையிலே இந்த லோன்லி ஸ்பேரோன்ற இந்த ஒரு வார்த்தை எக்ஸாக்டாக யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக யாருக்கு பொருந்தான்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவருக்கு தேவன் முடிவு பண்ணிட்டாரு இவரை மோல்டு பண்ணணும்னு. எந்த அளவுக்கு மோல்டு பண்ணணும்னு நினைச்சாரு பார்த்தீங்கன்னா இருக்குதுல எக்ஸ்ட்ரீமான ஒரு பிளஸிங் கிறிஸ்து கொடுக்க போறாரு. அந்த ஆசீர்வாதத்துக்கு வரணும்னா எந்த அளவுக்கு இவருக்கு மோல்டிங் வேணும்னு தேவன் எதிர்பார்த்தான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்ட்ரீமான லோன்லினஸ் எதுவோ அதுக்குள்ள கொண்டு போறாரு தேவன். இந்த மாதிரி ஒரு லோன்லினஸை யாரும் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கு சொந்த ஜனங்களே அவர் என்ன பண்ண முடியல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. அதே நேரத்தில் ரோமன் சோல்ஜர்ஸ் ஆச்சு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினாங்கன்னா அதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அதே நேரத்தில் அவர் கூட இருந்த சீஷர்களே அவருடைய மனசு என்ன பண்ண முடியல, புரிஞ்சிக்க முடியல, கூடவே இருந்தாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய மைண்ட் அவருடைய கேரக்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்க முடியல. அங்கேயும் நம்முடைய ஆண்டவர் எப்படி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லோன்லியாக தான் இருக்கிறார். அதை சிலுவை தூக்கிட்டு போனார் நம்முடைய ஆண்டவர். சிலுவை தூக்கிட்டு போகும்போது
தனிமையில தூக்கிட்டு போன நம்முடைய ஆண்டவர் கூட யார் வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா சீரேன்னு ஒரு அண்ணாக்கு சீமோன் வந்து ஹெல்ப் பண்றாரு. அப்படி என்னதான் அவர் ஹெல்ப் பண்ணா கூட கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு எக்ஸ்ட்ரீமான சரியான அந்த ஒரு ட்ரையல்ஸை கரெக்டாக ஈக்குவல் ஷேர் பண்ண முடியுமா சீரேன ஒரு சீமோன்னால? முடியாது. அவர் எக்ஸ்ட்ரீமா புரிஞ்சிக்க முடியுமா சீமோன்னால? முடியாது. ஜஸ்ட் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா சிலுவையை மட்டும் தான் அவரால் ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் கிறிஸ்துவனுடைய தனிப்பட்ட ஒரு அந்த ஒரு ட்ரையல், தனிப்பட்ட விதத்தில் தேவனை அவர் மோல்டு பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் ஷேர் பண்ண முடியும்ச்சா? இல்லை. அதே இல்லை, கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது கூட யாரையும் தொங்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா கல்லனும் தொங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்னதான் கல்லனும் தொங்கிட்டு தான் கூட கிறிஸ்துவனுடைய தனிப்பட்ட அந்த ட்ரையல்ஸை யாரால புரிஞ்சுக்கொள்ள முடியாது. அதே சிலுவையில் தொங்கிட்டு இருந்த கல்லனால் கூட என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எக்ஸாக்டாக லோன்லி ஸ்பேரோன்றதை எப்படி பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரலோகமும் அவரை கைவிட்டுச்சு, பூலோகமும் அவரை கைவிட்டுச்சு. தனியாக நிற்கிறாரு, லோன்லி ஸ்பேரோவாக நிற்கிறார். ஏன்னா தேவன் எல்லாமே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் விட்டார், தேவனை விட்டார். மனுஷர்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவரை வந்து விட்டாங்க. ஆனால் யாருமே கை கொடுக்காத ஒரு தனிமையில் நம்முடைய ஆண்டவன் பண்ண இருக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த இந்த லோன்லினஸ், இவ்வளோ எக்ஸ்ட்ரீமான லோன்லினஸ் இந்த மாதிரி யாருக்குமே கிடைச்சிருக்காது. தேவன் யாருக்காச்சும் கைவிட்டுருக்காரா? கிறிஸ்து கைவிட்டுமா நமக்கு யாராச்சும் நமக்கு என்ன ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு? நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவில, அந்த ப்ராமிஸ் நம்ம வாங்கிச்சிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ப்ராமிஸ் தேவன் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா தேவன் அந்த டைமில் யாரை கைவிட்டு தான் ஆகணும். நமக்கு இந்த ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் ஆகணும்னா, இந்த ப்ராமிஸ்க்குரியவர்கள் நம்ம மாறணும்னா அங்கே நம்முடைய ஆண்டவரை தேவன் கைவிட்டாதான் இந்த ப்ராமிஸ் நமக்கு கிடைக்கும். அப்படின்னா இந்த டைமில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எக்ஸ்ட்ரீமான ஒரு லோன்லினஸ்குள்ளே கொண்டு போனார். அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம், அந்த 3.5 வருஷம் ஒரு ஊழியத்து நாட்களில் அவர் காமிச்ச கேரக்டரை விட லாஸ்ட் அந்த எக்ஸ்ட்ரீமான அந்த லோன்லினஸ்குள்ள தேவன் கொண்டு போனார் பார்த்தீங்களா, அங்கே காமிச்ச கேரக்டர் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு, ரொம்ப டீப்பான விஷயத்த, ரொம்ப ஆழமான கேரக்டரை தேவன் எங்கே தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா லோன்லினஸ்குள்ள கொண்டு போய் தான் டெஸ்ட் பண்ணி காமிச்சார். அதான் நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லும்போது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுகிறது அவருக்கு ஏற்றதாய் இருக்கிறது. அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவத்தினால தான் பூர்ணப்படுத்தணும்னு தேவன் முடிவு பண்ணிட்டு அவர் எந்த அளவுக்கு உபத்திரம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீமான லோன்லினஸ். தேவன் வேற மாதிரி கொடுத்துருக்கலாம்ல, எல்லாரும் கூடவே இருந்துட்டு கேரக்டர் காமிக்க மாதிரி கொடுத்துருக்கலாம்ல, ஏன் தனிமையில கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவை ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு லோன்லினஸ்குள்ள கொண்டு போறாரு பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் அவங்களுக்குள்ள இருக்கிற ப்ரீஷியஸான கேரக்டர்லாம் வெளியே வரக்கூடிய டைம். அந்த இடம் தான் அவங்களுக்குள்ள இருக்க ப்ரீஷியஸான கேரக்டர் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம். அப்போதான் நிரூபிக்க முடியும், அப்போதான் தேவன்கிட்ட எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்குன்றதை ரிலைஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்முடைய ஆண்டவர் எக்ஸ்ட்ரீமான ஒரு கேரக்டர் காமிச்சிருக்கார். அந்த மாதிரி ஜெயிச்சு தான் இப்போ எங்கே உட்காந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மகிமையில் போய் உட்காந்துருக்கிறார். அப்படின்னா இப்போ அடுத்தது யார்கிட்ட வந்துடலான்னு பார்த்தா நம்மக்கிட்ட வந்துடலாம். ஆக்சுவலி நியூ கிரியேஷனாக இருக்கிற ஒவ்வொரு புது சிருஷ்டியுமே இந்த பூமியில் லோன்லி ஸ்பேரோ தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு புது சிருஷ்டியுமே இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகாமல் சபையாக மாறிடலான்னு மட்டும் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா நினைக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா தேவன் ஒவ்வொரு புது சிருஷ்டியுமே மோல்ட் பண்ணுறது, கேரக்டர் டெவலப் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு போய் தான் கொண்டு வருவார். பிரதர் எனக்கு சாதகமான சூழ்நிலையே வச்சுட்டே இருந்து எப்படியாச்சும் சபையாயிடலாம், சில நேரத்தில் கூட இருந்துக்கிற சகோதரர்களோட சேர்ந்து இப்படியே போயிடலாம். பார்த்தீங்கன்னா சகோதரர்களே நம்மளை புரிஞ்சிக்காத ஒரு கண்டிஷன் நிற்க வச்சிருவார் தேவன். நம்ம எது சொன்னாலுமே அது யாரால அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா சகோதரர் கூட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அந்த டைம் தனியாக யார்கிட்ட போய் உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்துடும் பார்த்தீங்கன்னா தேவன்கிட்ட தான் போய் உட்கார வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்படி உட்கார வைப்பார் தேவன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நியூ கிரியேஷனுக்கும் ரொம்ப அவசியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய எதுதான் விரும்புவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சகோதரோட ஃபேமிலியோட இருக்கிறதா ஏங்கும். எதை அதிகமாக விரும்ப மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லோன்லியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ண மாட்டோம். நம்முடைய மனசு யாராச்சும் தோணுமா, ஒரு தனியாக தேவனை என்னை கூட்டின்னு போயிட்டு தனியான ஒரு இடத்துல உட்கார வச்சு என்னை ரொம்ப அவருக்கும் நான் உறவாடணும், அதுக்காக என்னை தூக்கின்னு போங்க தேவனை அப்படின்னு யாராச்சும் கேட்போமா? நம்முடைய மனசை என்னதான் கேட்டா, எங்கே போனாலும் தேவனை எப்படியாச்சும் என்ன பண்ணிடுங்க. சகோதர ஃபெலோஷிப் அவசியம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேவன் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் கொடுப்பாரு. ஆனால் அதுக்காக சகோதரர்கள் அவசியம் இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா தேவை. பிரதர்லி ஃபெலோஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சகோதர ஐக்கியத்தின் மூலமாக நிறைய விஷயங்கள் நமக்கு டெவலப் ஆகும். இல்லாமலாம் இல்லை, நிறைய கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கலாம். அது நம்ம சில நேரத்தில் விழும்போது தூக்கி வரதுக்கு யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா சகோதரர் இருப்பாங்க. ஒரு வசனோட வாசிக்கலாம் பாருங்க. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். கரெக்ட், எக்ஸாக்ட். அப்படின்னா நமக்கு சில சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த டைம்ல யாரு கூட உதவி செய்வாங்க பார்த்தீங்கன்னா சகோதரர் உதவி செய்வாங்க. அது அவசியம், ரொம்ப நல்லது. ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தேவன் கண்டிப்பா நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அது ஒரு பிளஸ்ஸிங். ஆனா இதை விட ரொம்ப பிளஸ்ஸிங் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்மளை லோன்லியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள கொண்டு போறது. ஏன் இந்த லோன்லியான எக்ஸ்பீரியன்ஸ் தேவனை கொண்டு போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த லோன்லினஸ் அப்படின்னும் போது கிறிஸ்தவனுடைய ஒரு வாழ்க்கை ஒரு சோகமே உருவான ஒரு வாழ்க்கை போல இருக்கு. இது இருக்கிறதுலே ரொம்ப துக்கமான ஒரு வாழ்க்கை. அதனால தேவன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொண்டு போய் நம்ம சோகமாகவே இருக்க வைக்கிறார் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் இருக்குதுலே ரொம்ப ஜாய்ஃபுல்லான ஒரு லைஃப் எதுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் லைஃப். அதே இடத்துல மோசமான ஒரு டெரிபிளான ஒரு சுச்சுவேஷன் கூட சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு யாருடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய லைஃப் ஸ்டைல். கிறிஸ்தவர் மீன்ஸ் புது சிஸ்டனுடைய லைஃப் ஸ்டைல். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சந்தோஷம் உடனே நமக்கு என்ன பண்ணாது, வராது. இடத்தோட தனிமையில் தேவன் அந்த லோன்லியான ஒரு சுச்சுவேஷனில் கொடுக்கும்போது உடனே நம்ம ரொம்ப சந்தோஷமா தேவனை சூப்பர் தேவன் அப்படின்னு சொல்லுவோமா? அந்த லோன்லியான சுச்சுவேஷன் நம்ம சூப்பர்னு ஏற்றுக்கிட்டா கூட அது நாள் போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்க. ஒரு 1 year நம்ம எதிர்பார்த்துனுப்போம், அது 2 years ஆச்சுன்னா, அது 3 years ஆச்சுன்னா, 4 years ஆச்சுன்னா, எப்படி இஸ்ரவேலனுடைய மனசு ஒரு ஹோப்லெஸ் எல்லாம் போதும் அந்த மாதிரி நாங்கன்னு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கும். ஆனால் இந்த டைம் பீயிங்கில் கண்டிப்பாக தேவன் ஏன் ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறார்? ஏன் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாகவே சகோதரர்களோடு இருக்கும்போது இந்த ஃபெலோஷிப்பில் அதிகமாக இருக்கும்போது யாருடைய ஃபெலோஷிப் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவனோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபெலோஷிப் வந்து குறைஞ்சிருக்கும். ஆனால் தேவன் சில நேரத்தில் ஏன் லோன்லியாக கூட்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் என்ன சொல்கிறாராமா, நீ நிறைய சகோதரோடு இருக்கும்போது ரொம்ப பிஸியாக அவங்களோட ஃபெலோஷிப் அதிகமாக வச்சுக்கிற, பட் நான் உங்க கூட ரொம்ப க்ளோஸாக ஃபெலோஷிப் வச்சுக்கணும், நான் உங்க கூட ரொம்ப க்ளோஸாக பேசணும், நான் உங்க கூட ரொம்ப க்ளோஸாக உறவாடணும். அதனால நான் என்ன பண்ணுறேன், உன்னை கொஞ்ச நாள் தனியாக கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டு உங்க கூட கொஞ்சம் பேசணும், உங்க கூட கொஞ்சம் என்ன பண்ணணும், என்னுடைய லவ்வை, என்னுடைய கனத்தை, என்னுடைய மகிமையை உங்கள்கிட்ட என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும். நீ உன்னுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் உனக்கு இருக்கிற சந்தோஷத்தை என்கிட்ட நம்ம டைரக்டா ஷேர் பண்ணணும். அதுக்காக உனக்கு ஒரு உனக்கு ஒரு சுச்சுவேஷன் நான் கொடுக்குறேன். அந்த சுச்சுவேஷன் உனக்கு நான் லோன்லியா இருக்கலாம், ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஃபெலோஷிப் அது எனக்கு. அதுக்காக நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி வைக்கும்போது கண்டிப்பாக அந்த டைமில் நிறைய ட்ரையல்ஸ் வரும், நமக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும். அந்த போராட்டத்தில் மத்தியில் சில கஷ்டமான ஒரு சூழல் இருக்கும். அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை போகும்போது கண்டிப்பாக நம்ம கண்கள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணீர் வரும். என்ன பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, நம்ம தான் தனியாக ஃபேஸ் பண்ணி ஆகணும் எந்த ஒரு ட்ரையல்ஸுமே. ஆனால் தேவன் கூட பேக்கில் இருந்து எல்லாத்தையும் பண்ணுவார். ஆனால் இருந்தாலும் தேவன் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையல்ஸ்குள்ளே உள்ளே போக வச்சு கொண்டு வருவார் இல்லையா. அப்படி போக வைக்கிறாரு பார்த்தீங்களா. அப்படி போக வைக்கும்போது சில நேரத்தில் நமக்குள்ளவே என்ன மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோன்லியாக இருக்கிறோன்றத ஃபீலிங்ஸ்குள்ளே வந்துடும். அப்படி உள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக் நம்மளே அறியாமல் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட்டிகிட்டு போகும்போது சுற்றி பார்ப்போம், யாருமே இருக்க மாட்டாங்க பேசுறதுக்கு. ஆனால் ஒரு ரூமில் தனியாக போயிட்டு உக்காந்துட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து இல்லை மேலே பார்த்து, அப்பா
அப்படின்னு ஒரு வார்த்தையை பேசும்போது நமக்கு என்ன வந்துருந்தீங்களா? ஆட்டோமேட்டிக்கா கண்ணிலேருந்து ஊற்றும். அப்படியே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தேவன் மோல்டு பண்ணுவார் பார்த்தீங்க சில அனுபவத்துக்குள்ளார. அப்பா நீங்க இந்த ஒரு சுச்சுவேஷனை கொடுத்துக்கிறீங்க, இந்த சுச்சுவேஷன் நான் எப்படியாச்சும் நான் ஜெயிச்சிடணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, இந்த சூழ்நிலை நான் எக்ஸ்ட்ரீமான கேரக்டரை காமிச்சிடணும், நான் வீக்கி வெசல் அப்படின்னு சொல்லி தேவன்கிட்ட அந்த மன்றாடி பேசி அது அந்த டைம்ல போராடிட்டு அந்த சூழ்நிலை போய் ஜெயிச்சுட்டு வரும் பார்த்தீங்களா? ஜெயிச்சுட்டு வந்து மறுபடியும் யார்கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தேவன்கிட்ட தனியாக உக்காந்து அவர்கிட்ட, அப்பா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு கொடுத்தீங்க, நான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறேன், இந்த மாதிரி போயிட்டு வந்திருக்கிறேன், இந்த மாதிரி கேரக்டர் காமிச்சிட்டு வந்திருக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் சொல்லும் போது கண்ணில் ஊற்றும் பாருங்க தண்ணி. இந்த மாதிரி ஊற்றக்கூடிய இந்த மாதிரி சூழ்நிலையில் வரக்கூடிய கண்ணீரை தேவன் சேகரித்து வச்சுக்கிறாராம். என்ன பண்ணுறான்? சேகரித்து வச்சு அந்த ஒரு வரிகளை வாசி, ஒரு கவிதை அழகாக இருக்கும். அவர் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் சேகரிக்கின்றார். சூழ்நிலைகள் எதுவானாலும் சரி, சூழ்நிலைகள் எதுவானாலும் சரி, எந்த அச்சங்களானாலும் சரி, எந்த அச்சங்களானாலும் சரி, எந்த வலிகளானாலும் சரி, எந்த வலிகளானாலும் சரி, எந்த கண்ணீரானாலும் சரி, எந்த கண்ணீரானாலும் சரி, நமது தேவன் எல்லாவற்றையும் தமது கட்டுப்பாட்டிற்குள் வைத்து. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தா கூட ஆனா தேவன் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இது நடந்துட்டு இருக்குன்றத யார் புரிஞ்சுக்க வைப்பார்னு பாத்தீங்கன்னா தேவன் புரிஞ்சுக்க வைப்பார். அடுத்தது, நமக்கு வாக்களித்தபடியே நமது நன்மைக்காகவே எல்லாவற்றையும் செய்கிறார். தேவன் என்ன பிராமிஸ் கொடுத்துட்டாருன்னு பாத்தீங்கன்னா, சகலமும் நன்மைக்கு ஏதாவது நடக்குன்னு சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா, அப்படியே இந்த சிச்சுவேஷன் ஒவ்வொருத்தருடைய லைஃப் நடக்கிற சம்பவமே தேவன் நன்மைக்காக தான் பண்ணிட்டு இருக்கிறாருன்றதை என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா புரிய வைப்பாரு. அடுத்ததுங்க, ஆனால் ஒரு அன்பு தந்தையை போல சில வேளைகளில் நமது இதயத்தில் உள்ள அழுக்கை கண்களின் வழியாக அகற்ற நம்மை அழ வைக்கிறார். ரொம்ப பியூட்டிஃபுல்லான வார்த்தை இது. சில நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்க கிளீன் பண்ணணும்னு தேவன் நினைக்கும் போது அதுக்கு தண்ணி வேணும்ல. அது எந்த தண்ணியை எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்களிலிருந்து வர கண்ணீரை எடுத்து கிளீன் பண்ணுறாராம். ஆனால் ஒரு விஷயம், இந்த மாதிரி நம்ம லோன்லியாக இருக்கும் பார்த்தீங்களா, தேவன் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த டைம்ல சில டிசிஷன் எடுப்போம் பாருங்க, இந்த டிசிஷன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சகோதரோட பேசினே இருக்கும், பிரதர் இப்படி பண்ண போலாம் பிரதர், இப்படி எடுக்கலான்னு இருக்கும் பிரதர், இப்படி செய்யலான்னு பிரதர் இருக்கும் பிரதர், இப்படி தேவனுக்காக வாழலாம் நம்ம மற்றவங்கிட்ட பேசுறோம் பார்த்தீங்களா, அப்படி பேசி எடுக்கிற டிசிஷனை விட அது எந்த அளவுக்கு நிலைக்கு நமக்கு தெரியாது. ஆனா நம்ம தேவனோட சில ரிலேஷன்ஷிப் க்ளோஸா இருந்துட்டு தனிமையில் இருக்கும்போது சில டிசிஷன் எடுப்போம். தேவனே உங்களுக்காக இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் காமிக்கிறேன், தேவனே உங்களுக்காக இது மாதிரி நிற்பேன், தேவனே இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நான் வாழ்வேன்ற சில நேரத்தில் டிசிஷன் எடுக்கும் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தேவனோடு ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது எடுக்கக்கூடிய அந்த டிசிஷன் மிகப்பெரிய பவர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லைஃப்பில். உண்மையிலே நம்ம சில யோசித்து பார்க்கலாம், நம்ம இந்த சத்தியத்துக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணதான் சரி, இந்த சத்தியத்தில் தேவனுக்காக பண்ணக்கூடிய சில முடிவுகளாக இருக்கட்டும், அந்த முடிவுகளெல்லாம் எப்போ தான் எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? நம்ம கொஞ்சம் பேக்ல போய் பார்த்தோம்னா சில முக்கியமான டிசிஷன்ஸ் தேவனுக்காக நம்ம எடுத்தது எப்போதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு தனிமையில் லோன்லியா தேவனோட ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது எடுத்த டிசிஷனாக இருக்கும். எந்த மாதிரி ஒரு டைமில் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கும்பலாக சகோதரர் இருக்கும், நான் இந்த மாதிரி பண்ணுறேன் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிற மாதிரி இருக்காது. நம்ம பர்சனல் நம்மளை பற்றி, தேவனை பற்றி, அவருடைய ட்ரூத்தை பற்றி, அவர் நம்ம கொடுத்த மகிமையை பற்றி, அவர் கொடுத்த நமக்கு ஆசீர்வாதத்தை பற்றி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது இப்பேற்பட்ட தேவனுக்கு என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணலாம் அப்படின்றத எப்போதான் நம்ம யோசிச்சு எடுத்திருப்போம் பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த லோன்லியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே போயிருக்கும் போது தான் எடுத்திருப்போம். அதே நேரத்தில் சில மோசமான கேரக்டர் நமக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, நமக்கே சில மோசமான கேரக்டர் ஃபீல் ஆகும். பொறாமை, மேட்டிமை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இச்சை, இது மாதிரி நிறைய மோசமான கேரக்டரை ஜெயிக்கணும், இதை ஓவர் கம் பண்ணணுன்றத சில ஸ்ட்ராங்கான டிசிஷன் எப்போ தான் எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லோன்லியான ஒரு டைம் தான் நம்ம எடுத்திருப்போம். அதுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிட் என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்சி அதை என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம லைஃப்பில் வச்சிருப்போம். அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளெல்லாம் நம்முடைய இருதயத்தை கழுவுறதுக்கு, நம்முடைய பாவங்களை கழுவுறதுக்கு தேவன் யாருடைய கண்ணீரை எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவன்கிட்ட மனம் மூந்து சொல்லி கதறி அழுவக்கூடிய அந்த கண்ணீரை எடுத்து நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுறாருங்க, கிளீன் பண்ணுறாரு. அப்படியே வாசிங்க. ஆனால் மென்மையாக அந்த கண்ணீர் துளிகளை சேகரிக்கின்றார், தம் கைகளில் வைத்து அவைகளை முத்துக்களாக மாற்றி பின்னொரு நாளில் நமக்கு திரும்ப கொடுக்கிறார். சோ ஒவ்வொரு லோன்லியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வரக்கூடிய கண்ணீரை தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா முத்தா மாத்தி நமக்கு என்ன கொடுக்க போறாரு.
அப்படின்னு நம்ம லோன்லியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஏன் தேவனை இந்த மாதிரி ஒரு ட்ரையல்ஸ் எனக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாம, அந்த சுச்சுவேஷனில் வரக்கூடிய தேவனுக்காக நம்ம எடுக்கக்கூடிய தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதன் மூலமாக வரக்கூடிய கண்ணீரை தேவன் என்னவா மாற்றுவார், முத்துக்களாக மாற்றுறாருன்னு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். பட் அந்த சூழ்நிலை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொள்றதா மிகப்பெரிய ட்ரையல். ஸோ உண்மையிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய கண்ணீர் சேகரிச்சார். தேவன் கெத்செமனேல சேகரித்து கடைசியில் அவருடைய ஜீவனை தேவன்கிட்ட கொடுத்த உடனே பின்னாடி அதே கண்ணீர் துளிகளில் சிந்தப்பட்ட அதை மணிகளா முத்துக்களா சேர்த்து பின்னாடி நம்முடைய ஆண்டவருக்கே என்ன பண்ணார் மாதிரி நம்முடைய தேவன் பரிசா கொடுத்தார். அப்படின்னா இதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு இருக்கணும். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, தேவன் கைவிட்டுட்டு நான் தனியாக இருந்தால் கூட யார் மேலே தான் நம்பிக்கையாக இருப்பேன், தேவனை மட்டும்தான் நம்புவேன். சில நேரத்தில் நம்ம ஃபேமிலியாக இருந்தால் கூட சில நேரத்தில் தேவன் நம்மளை ஒரு சில பேரை தனியாக கூட்டிகிட்டு போவார். தேவனோட சில ரிலேஷன்ஷிப் க்ளோஸ் ஆகுது. சில நேரத்தில் சில பேரை ஹஸ்பண்ட் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவார். சில நேரத்தில் ஃபேமிலிக்குள்ளவே இருப்போம், ஆனால் ஃபேமிலியே நம்மளை புரிஞ்சிக்காது. அந்த மாதிரி ஒரு தனிமையில் இருப்போம். சில நேரத்தில் சகோதரோடு இருப்போம், ஆனால் சகோதரில் சில நேரத்தில் நம்முடைய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். சில நேரத்தில் நம்முடைய ஹஸ்பண்ட் கூட நம்முடைய மனசை என்ன பண்ண முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. சில நேரத்தில் நம்முடைய ஒய்ஃப் கூட என்ன பண்ண முடியாது, நம்முடைய மனசை நம்முடைய சூழ்நிலைகளை புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அங்கே நேராக யார் தான் போய் உட்காரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன்கிட்ட தான் போய் உட்காரும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வளோ எக்ஸ்ட்ரீமான ஒரு லோன்லினஸ்குள்ளே போனால் கூட யார்கிட்ட தான் போனார்னு பார்த்தீங்கன்னா, கடைசியே தேவனுக்கு தான் தன்னுடைய ஜீவனை என்ன பண்ண கொடுத்தார். அப்படி நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோபு சொன்ன மாதிரி தான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், ஆனாலும் என் வழிகள் அவர் முன்பாக நம்ம ரூபகாரப்படுத்துவேன். அப்படின்னா தேவன் நம்மளை எக்ஸ்ட்ரீமான ஒரு சூழ்நிலை கொண்டு போட்டால் கூட யார் மேலே தான் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன் மேலே எக்ஸ்ட்ரீம் ஃபெய்த்தை நம்ம வச்சுட்டு இருக்கணும். ஆனால் ஒரு விஷயம், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சஃபரிங்ஸ் அப்படின்றது இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நினைக்கலாம். ஆனால் இருக்கிறதுலே இந்த சஃபரிங்ஸ் தான் பிளஸ்ஸிங். கரெக்டாக இல்லைங்களா? நம்ம பேசிக் சப்ஜெக்ட் தான் கேட்டுனுக்குறோம். உபத்திரம் வருதா, அது நமக்கு என்னது, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த உபத்திரம் தான் நமக்கு என்ன உருவாக்குதாமா. வசனம் வாசிக்கலாம், ரோமர் 5:3. ரோமர் 5:3 அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் என்ன பண்ணுதுங்க அந்த உபத்திரம். சில நேரத்தில் இந்த உபத்திரம் அதிகமான உபத்திரம் லோன்லினஸ் கொடுப்பாரு. அப்பதான் நம்முடைய பொறுமை, அதே நேரத்தில் பொறுமை பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். இந்த மாதிரி பெக்யூலியர் ட்ரையல்ஸ் தான் நம்முடைய மிகப்பெரிய கேரக்டரே நம்ம பார்த்தீங்கன்னா வரும். சில நேரத்தில் நமக்கே தெரியாது நமக்குள்ள இவ்வளோ பெரிய கேரக்டர் இருக்குதா அப்படின்னு. அது எப்போதான் நமக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டஃப்பான சூழ்நிலை தேவனை கொண்டு போகும்போது அப்போ காமிச்சிருக்கும் போது நமக்கே தெரியும், நமக்குள்ள இவ்வளோ பொறுமை இருக்குதா, நமக்கு இவ்வளோ தேவனோட நெருங்கக்கூடிய ஒரு மைண்ட் இருக்குதா அப்படின்றத எப்போ தான் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படின்னா தேவனை நம்ம முற்றிலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவர் எதிர்பார்க்குற ஒரு வாழ்க்கையை வாழணும்னா இந்த மாதிரி ஒரு லோன்லினஸ்குள்ள தேவனை கொண்டு போவார். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். டேனியல் யோசிச்சு பாருங்க. அவர் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கும்போது அவர் ப்ரேயர் பண்ணுறதுக்கு டைம் கிடைச்சிச்சா என்னன்னு தெரியல. ஆனால் எங்கே அதிகமாக ப்ரேயர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருக்கும்போது அந்த தேசத்துக்குள்ள இவர் தேவன் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணார். அதே நேரத்தில் விட்னஸ் எப்போதான் எலியா காமிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தனியாக நிற்க வைக்கும் போது தான் தேவன் யாருன்றத வெளிப்படையாக காமிக்கத்தான ஒரு சூழல் எப்போதான் கிடைச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலியா தனியாக இருக்கும்போது தான். அதே நேரத்தில் எரேமியா ஒரு வீப்பிங் ப்ராஃபட். ஸோ அவருடைய ஆழத்தில் இருக்கிற மன துக்கத்தை எப்போதான் தேவனுக்கு முன்னாடி வெளிப்படுத்த முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும்போது தான். அதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுக்கு மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்காருன்றதை எப்போதான் காமிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அவர் எக்ஸ்ட்ரீமான ஒரு லோன்லினஸ்குள்ள கொண்டு போகும்போது இதே ஒரு விஷயம் நம்முடைய ஆண்டவரை சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அவருடைய அடிச்சோரில் பின்பற்ற ஒவ்வொருத்தருக்குமே இடுக்கமான வாசல் வழியில் வாங்க. ஏன் இடுக்கமான வாசல் வழியில் வர சொன்னார் பார்த்தீங்கன்னா, இடுக்கமான வாசல் வழி போக 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 என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா குறுகும். குடும்பமாக போயிட்டு இருந்தோம்னா அது அப்படியே 2 ஆகும், அது 2 ஒன்றாகும். கடைசியில் கோர்ஸ் முடிக்கும்போது தேவன் எப்படி தான் கணக்கு கேட்பார்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக தான் கணக்கு கேட்பார். அந்த இண்டிவிஜுவலாக தேவன் கணக்கு கேட்கும்போது அந்த இண்டிவிஜுவலான ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வர வச்சு அதில் தான் நம்மளுடைய கேரக்டர் நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே காட்ட வைப்பார். ஸோ அப்படின்னா நேரோ வேல
ட்ராவல் பண்ணக்கூடிய ஒவ்வொரு புது சிருஷ்டியுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, அது ஃபேமிலியில் அப்பா அம்மா பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆனால் தேவன் என்னதான் எதிர்பார்ப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, இது நேராகவே ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விஷயத்தில் தனிப்பட்ட விதத்தில் உங்களோட கேரக்டரை காமிக்காம இந்த நேரோவேல வந்து இந்த ஓட்டத்தை என்ன பண்ண முடியாது, முடிக்க முடியாது. அப்படின்னா இந்த ஒரு லோன்லினஸ் ஒவ்வொரு புது சிருஷ்டிக்குமே என்னதான் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியா இந்த லோன்லினஸை பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு புது சிருஷ்டிக்குமே அது மிகப்பெரிய கேரக்டர் டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். ஆனால் ஒரு புது சிருஷ்டியாக இருந்துட்டு இந்த லோன்லினஸை ரொம்ப மோசமான விஷயத்துக்கு பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, ராங்காக பயன்படுத்தினா அது மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு நம்மளை கொண்டு போயிட்டுரும். ஆனால் தேவன் கொடுக்குற பர்பஸ் மகிமையில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான். அதனால தான் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி தனிமையில் இருக்கும்போது நம்ம என்ன நினச்சிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் ஒரு குறியை போல இருக்கிறேன்னு நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம தனியாக இல்லை. அந்த ட்ரையல்ஸ்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட வந்துடுவார் எந்த சூழ்நிலை இருந்தாலுமே. ஏன்னா நம்மை போல் இதே மாதிரி ஒரு புது சிருஷ்டியாக எந்தெந்த ட்ரையல்ஸ்குள்ளே போக முடியுமோ அந்தந்த புது சிருஷ்டிக்குரிய அந்த ட்ரையல்ஸ் நம்முடைய ஆண்டவர் அப்படி இருக்கிறோம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறார். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஃபேஸ் பண்ண நம்முடைய ஆண்டவர் நமக்கு தேவன் கொடுக்குற அந்த ட்ரையல்ஸை நம்ம ஜெயிச்சுட்டு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவார். ஜெயிச்சுட்டு வந்தோடனே கண்டிப்பாக அதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக யார் இருப்பார்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருப்பார். அப்படியே அந்த ட்ரையல்ஸ்குள்ளே போயிட்டு இருக்கும்போது சப்போர்ட் பண்ண மாட்டாரா? இல்லை, தேவனும் கிறிஸ்துவும் பின்னாடி எப்பவுமே இருப்பாங்க. ஆனால் அது எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு யாருமே இல்லாத மாதிரி இருட்டாக இருக்கும், ஃபுல் பிளாங்காக இருக்கும். பட் தேவன் பின்னாடி இருக்கிறாருன்றதை நம்ம ரியலைஸ் பண்ணக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லோன்லினஸ். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு பெக்குலியரான சுச்சுவேஷன் நமக்கு கிடைக்கும்போது அது ப்ரீஷியஸாக பார்த்து என்னென்ன கேரக்டர் டெவலப் பண்ணிக்கணுமோ அதை டெவலப் பண்ணி தேவனோடு நெருங்கி இருக்க தேவன் தாமே கிருபை செய்வாராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆமென்.